தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் பொதுமக்களை அடிக்க பாய்ந்த திமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் பொதுமக்களை அடிக்க பாய்ந்த திமுக எம்பி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தேனி தொகுதி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன். இவர் அதிமுகவில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்தவர். ஆண்டிப்பட்டி தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். செல்வி ஜெயலலிதா இடைத்தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தவர். பின்பு ராஜ்யசபா எம்பி ஆக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ், எடப்பாடி பழனிசாமி 2 பேரும் தனியாக அதிமுகவை உருவாக்கிய பொழுது இவர் டிடிவி தினகரன் அணியில் இணைந்தார். ஏனென்று சொன்னால் சொந்த மாவட்டத்தை சார்ந்த ஓபிஎஸ்க்கும் இவருக்கும் 7ஆம் பொருத்தம். டிடிவி தினகரனுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் காரணமாக அதிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார். நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் இவர் வெற்றி பெற்றார். சின்னமனூர் தொகுதிக்கு பொதுமக்களிடம் குறைகளை கேட்பதற்காக வந்தார். பொதுமக்கள் நீண்ட காலமாக நிவர்த்தி செய்யாத குறைகளை எடுத்து கூறி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோபத்தில் தங்க தமிழ்ச்செல்வன் திமுக எம்பி பொதுமக்களை அடிக்க பாய்ந்துள்ளார். இது அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மக்கள் பிரதிநிதிகள் பொது வாழ்வுக்கு வந்துள்ளார்கள். பொது வாழ்வுக்கு வந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் சகித்துதான் ஆக வேண்டும். பொதுமக்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிதான் ஆக வேண்டும். பொதுமக்களுடைய குறைகளை தீர்த்துதான் ஆக வேண்டும். ஆனால் இப்படி கோபத்தோடு பொதுமக்களை தாக்குவதற்கு முயல்வது அரசியலுக்கு அழகல்ல. திமுகவில் எம்பியாக இருந்து கொண்டு தற்பொழுது பொதுமக்களை தாக்க முயற்சித்திருப்பது திமுகவுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே பொது வாழ்வுக்கு வருபவர்கள் பொதுமக்களுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டும். பொதுமக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். அதை விட்டுவிட்டு பொதுமக்கள் மேலே அடிக்க பாயக்கூடாது.